வெல்கம் பேக் டு பிரியாணி குடும்பம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலாப்பிள்ளை நோன்பு. இது பார்த்திங்கன்னா தைப்பூசுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த நோன்பை வந்து கடைப்பிடிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கேதரிங்காக தான் செய்வாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெருவுனா அந்த தெருவில் ஃபுல்லாக முக்கால்வாசி எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் வந்து கலந்துக்குவாங்க இந்த பூஜைக்கு. இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நினச்சி டெய்லி ஒவ்வொரு கோலத்தை வந்து போடுவாங்க. கலர் கோலம் வந்து ஒவ்வொரு நாள் போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு நாள் வந்து சாமி கும்பிட்டு இனிப்பு எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த இனிப்பு ஜீரணமாகிறதுக்கு கடைசியில் ஒரு பூண்டு குழம்பு கொடுத்து அந்த பூஜையவே முடிச்சிருவாங்க. ஸோ இது மொத்தம் வந்து 8-9 நாள் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா சேவல் கொடி பறக்கிற மாதிரி கோலம் போடுவாங்க. ரெண்டாவது வந்து மயில் கோலம். மூணாவது நாள் பார்த்திங்கன்னா காளை மாடு. நாலாவது நாள் பார்த்திங்கன்னா வெள்ளை குதிரை. அப்புறம் ஐந்தாவது நாள் பார்த்திங்கன்னா வெள்ளை யானை. அப்புறம் ஆறாவது நாள் பார்த்திங்கன்னா காமதேனு. அப்புறம் ஏழாவது நாள் வந்து கலர் பொடி போட்டு தேர். அப்புறம் கடைசி நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள்லேயே வந்து தேர் வரைவாங்க. தேர் வரைஞ்சி அதுக்கு சங்கிலியும் போட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அதை இழுத்து விடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்னால் இவ்வளோ ஒரு ப்ரிசிஷனோடு அது வரைய முடியாது. ஏன்னா காமதேனு அப்புறம் காளை மாடு வெள்ளை குதிரை இதெல்லாம் வரைகிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா சாமி சிலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களே வந்து கூப்பிட்டுட்டு வந்து அவங்களே வரைய சொல்லி கேட்பாங்க. அவங்களும் வரைஞ்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 5-6 லேடிஸ் சேர்ந்து அதை கோலம் போடுவாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து 8 மணிக்கு பூசை பண்ணுவாங்க. பூசை பண்ணிவிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பாடு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சுருவாங்க. அப்புறம் மணி அடித்து பூசை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை கும்பிட்றவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு பிரசாதம் வந்து சாமிகிட்ட வச்சு கும்பிடுவாங்க. அந்த பிரசாதத்தை வந்து வரவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி அங்கே போகிற பூஜை கும்பிட்ற லேடிஸ் போவாங்க இல்லையா, அவங்களும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போய் கொடுத்து எல்லாத்துக்கும் அங்கே கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு வருவாங்க. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி கேதரிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து ஒரு தெருவில் நடக்குதுன்னா அந்த தெருவில் எந்த வேற்றுமையும் பார்க்காம எல்லா லேடிஸு குழந்தைங்களாம் வந்து முக்கால்வாசி வந்து சேர்ந்து வந்து சாமி கும்பிடுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாத்தோட சேர்ந்து சாமி கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். நான் வந்து இந்த நிலாப்பிள்ளை நோன்பு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். நான் இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் கும்பிட்றேன். பட் ஆக்சுவலி கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து 40 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து அதை சாமி கும்பிட்றாங்க. இது ஒரு பழமையான நோன்பாக தான் வந்துட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா போன வருஷம் கை குழந்தையாக இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கோலத்தை வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு பூஜையெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த குழந்தை வந்து துருதுன்னு ஓடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4ஆவது நாள். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளை குதிரை வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமிகிட்ட பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் பூஜை பண்ணுற டைமுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து 2 பக்கமும் அந்த கோலத்தோட 2 பக்கமும் எடுத்து வச்சுருவாங்க. பூஜை பண்ணி முடிச்சோன்னா அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸை அவங்கவுங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6ஆவது நாள். ஸோ வந்து வெள்ளை யானை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேர்த்தியாக வரைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது யானை சும்மா வரையாமல் யானை வரைஞ்சிட்டு யானை வந்து சிவலிங்கத்து மேலே பூ போடுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா காமதேனு வரைஞ்சிருக்காங்க. காமதேனு பார்த்திங்கன்னா மாட்டோட அந்த காமதேனு மடியிலேருந்து பால் சுரந்து அப்படி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு கோலம். இதுவும் வந்து ரொம்ப நேர்த்தியாக வரைஞ்சிருந்தாங்க. இந்த நோன்பப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தை கூட அழகாக சமத்த உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க வயசு குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.